இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்க்குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலைல நம்மளோட டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். அண்ட் டவுன் சைடில் அகைன் அதே குரூஷியல் பாயிண்ட் விச் இஸ் 24,500. அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அண்ட் எதனால் இது குரூஷியல் பாயிண்ட்ஸ்னா அகைன் இது வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணோம்னா மார்க்கெட்ஸ் இதை தாண்டக்கூடாது அண்ட் இந்த ஏரியாஸ்லேருந்து மார்க்கெட்ஸ் திரும்பணும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஏரியாஸை ஒரு குரூஷியல் பாயிண்டாக கன்சிடர் பண்ணுறேன் விச் இஸ் 24,500. ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதில் சொல்லியிருந்த க்ரூஷியல் பாயிண்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸை சொல்லியிருப்பேன் விச் இஸ் 24,500 பக்கத்தில் நான் வந்துட்டு என்னுடைய டவுன் சைடு க்ரூஷியல் பாயிண்ட்டை கொடுத்துருப்பேன். அண்ட் அப்பர் சைடில் நான் வந்துட்டு அகைன் 750 ஏரியாஸை கொடுத்துருப்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாஸ் கிட்ட கொடுத்துருப்பேன். ஸோ ஆக்சுவலி இன்றைக்கான மார்க்கெட்ஸில் என்ன நடந்துச்சுன்னா மார்க்கெட்ஸ் ஓப்பன் ஆன பாயிண்ட்லேருந்து ஒரு அப்சைட் மூவ் அண்ட் அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு கிளியர் மேனிப்புலேஷன் 930 மேனிப்புலேஷன் அண்ட் அந்த 930 மேனிப்புலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்டீக்கான ஒரு டவுன் சைட் மட்டுமா பார்க்க முடிஞ்சிச்சு. பட் ஈவன் தோ நம்ம வந்துட்டு 24,500 சொல்லியிருந்தாலும் பட் மார்க்கெட்ஸ் வந்து 24,500 வரைக்கும் வரல, அதுக்கு மேலே சஸ்டைன் ஆகிட்டாங்க. ஸோ இதனால தான் நான் வந்துட்டு லாஸ்ட் வீடியோஸ்லையும் சரி இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸ்லையும் சரி ஒரு விஷயத்தை கிளியராக சொல்லியிருப்பேன். என்னன்னா இந்த ஏரியாஸ் விச் இஸ் 24,750 இந்த ஏரியாஸ் ஆர்எல்ஸ் கீழே இருக்கிற இந்த ஏரியா இது ரெண்டுத்தை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் டேவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ட்ரெண்டிங் டேன்னு சொல்ல முடியல. அது ஏன்னா மார்க்கெட்ஸ் வந்து ஒரு டவுன் சைடு அப் சைடு தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஸ்டில் க்ளோசிங் டு ஓப்பனிங் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஒன் சைடாக தான் க்ளோஸ் ஆகியிருந்தாங்க. அதை நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம மற்ற பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்ப அதாவது ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே ஒரு பெரிய பிக் மூவ்ஸ் கொடுக்குற டேஸ்ன்னு பார்க்குறப்ப அது வந்துட்டு இன்றைக்கான மார்க்கெட்டில் இல்லை இல்லையா. ஸோ அதை தான் நான் சொல்ல வரேன். ஒரு ஆப்ஷன் பையிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான நாள் எப்போ கிடைக்குன்னா ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த ஹைஸை கட் பண்ணுறப்பையோ இல்லை இந்த லோஸை கட் பண்ணுறப்பையோ விச் இஸ் 24,500 அண்ட் 24,750 எவென்ச்சுவலி. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாச்சும் ஒரு ஏரியாஸ் மார்க்கெட்ஸ் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்துட்டு அந்த மூவை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டியோட நெக்ஸ்ட் மூவ்ஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, நெக்ஸ்ட் மொமெண்டம் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபர்தராக இன்னைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் உங்களால் இன்னும் ப்ராஃபிட்டபிளாக மாற முடியல அப்படின்னா நீங்கள் இந்த கிளாஸஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ஸ் லைக் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் உங்களோட ஓன் மணியை போட்டு ட்ரேட் பண்ணாமல் எப்படி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, ஸோ எப்படி புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாஸஸ் ஹோல் செஷனுமே எல்லாமே ஒன் செஷனாக இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து 30 to 40 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். எதுவுமே ரெக்கார்டிங்ஸ் கிடையாது, எல்லாமே லைவ் மார்க்கெட்ஸில் நீங்களும் நானும் உட்காந்து இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த கிளாஸஸோட சம்மரி. இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க இதை பற்றி இன்னும் கற்றுக்கணும் இல்லை இந்த கிளாஸஸை பற்றி இன்னும் தெரியணும்னு நினச்சிக்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கேருந்து கைட் பண்ணுறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்க்குள்ளே வருவோம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ சிம்பிளி நிஃப்டியில் நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும். ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணதுக்கு அப்புறமோ இல்லை இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறமோ தான் நம்ம மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். சிமிலர்லி மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லோஸை கட் பண்ணட்டும், வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மொமெண்டம் அன்டில் ஆர் அன்லெஸ் நான் வந்துட்டு கொஞ்சம் கன்சாலிடேஷனாக தான் இருக்க போகிறேன். அண்ட் அதே சேம் டைமில் நமக்கு அப்சைடை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த ஹைஸை கட் பண்ணணும் அன்டில் ஆர் அன்லெஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம் கன்சாலிடேஷன் மொமெண்டம். ஸோ இதுதான் இப்போதைக்கு என்னுடைய மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ சிம்பிளி க்ரூஷியல் பாயிண்ட்னு பார்க்குறப்ப அகெயின் கீழே டவுன் சைடில் இருக்கிற இந்த ஏரியாஸ் விச் இஸ் 24,500. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த 24,500க்கு கீழே வந்தால் தான் நான் டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். அண்ட் அதே மாதிரி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த வீடியோஸில் பார்த்த மாதிரியே வி ஹாவ் அ செல் சைடு கர்வ். இந்த ஏரியாஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பியூர் லிக்விடிட்டி கர்வ். ஸோ இதில் ஒவ்வொரு ஹைஸுக்கு மேலேயுமே லிக்விடிட்டி இருக்குது. மார்க்கெட் எடுத்த ஒரே ஹைஸ் தான் இந்த ஹைஸ் மட்டும்தான். ஸோ பெண்டிங்கில் இவ்வளோ ஹைஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட்ஸ் அக்ரெசிவாக செல் சைடு வரணும்னா நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து நல்லா மேலே போய் இந்த பழைய ஹைஸை எடுத்துகிட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து திரும்பினுச்சு அப்படின்னா ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு ட்ரேடுங்கிற மாதிரி இருக்குது என்னோட மைண்ட் செட். ஸோ பேசிக்கலி இதுதான் நான் நடக்கணும்னு சொல்ல வரல, பட் இது நடந்துச்சுன்னா நான் இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஸோ என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் இப்போ பார்க்குறது எந்த மாதிரி இருக்குன்னா மார்க்கெட்ஸ் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போய் இந்த ஹோல் லாட் ஆஃப் லிக்விடிட்டியை மார்க்கெட் ஸ்வீப் பண்ணி விட்டுட்டு அங்கேருந்து அதுக்கு அகெயின்ஸ்டான மொமெண்டம் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் ஆன் நிஃப்டி. அண்ட் நம்ம வந்துட்டு நாளைக்கான மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட அனாலிசிஸை வச்சு பார்ப்போம். அண்ட் அதையும் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்டோட எஃப்ஐஸ் அண்ட் டிஐஸோட இண்டெக்ஸ் சார்ட்டு. ஸோ இதில் பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு லாங் பொசிஷன்ஸை எஃப்ஐஸ் குறைச்சிருக்காங்க, வேறு ஷார்ட் பொசிஷன்ஸையும் மார்க்கெட்ஸில்
குறைச்சிருக்காங்க. பட் லாங்கை கம்பேர் பண்ணுறப்ப ஷார்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ தட் மார்க்கெட்டில் இன்னுமே கொஞ்சம் பேரிஷ்னஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது பிகாஸ் ஆஃப் எஃப்ஐஐ செல்லிங். ஸோ இது வந்துட்டு மேபி ஃபர்தராக ஒரு செல்லிங்கை தூண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை மட்டுமே நம்ம கன்ஃபர்மேஷனாக வச்சுட்டு நாளைக்கான மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தான் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனை கன்க்ளூட் பண்ணணும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷனில் மார்க்கெட்ஸ் ஒன்ஸ் இந்த லோஸை கட் பண்ணுறப்ப நமக்கு எஃப்ஐஸும் செல்லிங் சைடில் இருந்தாங்கன்னா மார்க்கெட்ஸ் அங்கேருந்து கீழே ஃபர்தராக புஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஃப்ரம் நிஃப்டி. ஸோ இதை தாண்டி பெருசாக எதுவும் பேசுறதுக்குல தென் வி வில் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 15 minute chart. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துருங்க. பட் நம்மளுடைய எப்பவும் போல் எங்கே பிரேக் பண்ணால் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ஏரியாஸ்லேருந்து இந்த விக்கோட லோ வரைக்கும் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம், விச் இஸ் 53,150 வரைக்கும். ஸோ இந்த ஏரியாஸை வி மே மார்க்கெட் ஆஸ் அ சப்போர்ட் ஏரியா. ஸோ ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸை தாண்டி கீழே வந்துச்சுன்னா, அதாவது 53,300லேருந்து 53,150, அதாவது கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் ஜோன்ஸ் இது. ஸோ இந்த ஜோன்ஸை தாண்டி உங்களுக்கு பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சுனால் நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோஸில் நம்ம இந்த பாயிண்ட்டை நம்மளோட க்ரூஷியல் ஏரியான்னு சொல்லியிருப்போம், விச் இஸ் ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸ்க்கு கீழே சஸ்டெயின் பண்ணாலும் நான் வந்துட்டு எப்போ செல் எடுப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் எனக்கு இந்த ஜோன்ஸை கட் பண்ணுறப்ப அப்படிங்கிறத நான் தெளிவாக நேத்திக்கான வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஏன் இந்த ஜோன்ஸ்னால் மார்க்கெட்ஸில் இதுக்கு கீழே லிக்விடிட்டி இருக்குது. ஸோ லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மார்க்கெட்ஸ் திரும்புறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், அதில் கன்சாலிடேஷனில் போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஸோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஒன்ஸ் இந்த ஏரியாஸ், அதாவது இந்த ஹோல் அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்கு கீழே, ஐ மீன் இந்த இது என்ன ரெக்டாங்கிளுக்கு கீழே வந்து ட்ரேட் ஆனாங்கன்னா நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆக்சுவலி இன்னைக்கு அப்படி நடக்கல. ஸோ இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆனாங்க, பட் ஸ்டில் ஒரு கன்சாலிடேஷன் தான், பெரிய லெவலில் உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைச்சிருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ நாளைக்குமே இதுதான் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ டவுன் சைட்லன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்துட்டு 53,160. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவலுக்கு கீழே வந்ததுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரு டவுன் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது 53,150. ஸோ அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.